என்ன செபாஸ்டியன் எங்க தாவற? ஹாய் பாப்கார்ன், போய் விளையாடுங்க செல்லம். நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு பாபி. அந்த ஏடிஎன் அப்பப்பா இப்படிதான் டென்ஷன் ஆவாரு. சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு புரிஞ்சுது. ஆனா திறமையானவரு. 11 இயர்ஸ் கழிச்சு நிச்சயமா இந்த போட்டியில நம்மள ஜெயிக்க வைப்பாரு. அப்படின்னு நிறைய குதிரை வீரர்கள் இருப்பாங்களா? ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா திறமைசாலிகள் வரது குறைஞ்சுகிட்டே இருக்கு. என்ன உன் குதிரையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டியா? நான் தான் சொன்னேனே, இவங்க எல்லாருமே சாம்பியன்ஸ். என்னமோ தெரியல, எனக்கு குழப்பமாவே இருக்கு. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுவா? இது ஃபெனியன். இது அருமையான குதிரைதான். இது வெர்ஜீனியா கோல்ட் கப்பா ஜெயிச்சிருக்கு. அப்புறம் அமெரிக்கால கூட இருந்திருக்கு. நீ சரியான குதிரையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. அப்படிதான் நினைக்கிறேன். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ பான்பி, இங்க இருக்கியா? இது என் பிளாங்கெட்ட சாப்பிடுது. ஆமா, மிட்டா எல்லாத்தையும் தின்னும். போன வாரம் என் சாக்ஸ் முழுங்கிடுச்சு. இது எப்படிதான் இன்னும் உயிரோடு இருக்குன்னு தெரியல. 20 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். அதுக்குள்ள நீங்க வந்துருங்க. மஞ்சளா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா. மெதுவா தடவி கொடுக்கணும். இந்த மாதிரி தாக்க கூடாது. தின்றல் தீண்டுற மாதிரி இருக்கணும். புரியுதா? அதே மாதிரி கைகளால பொறுமைய வரடி விடணும். அதுக்கு சுகமா இருக்கணும். உடம்ப வளைக்கணும், குதிரை குளிக்கணும். மொத்தத்துல அது ரசிக்கணும். பொறுமையா வறண்டு விடணும். சரி, நம்ம மெதுவாதான் புரிஞ்சுப்ப விடு. டேஷ் தான் அழகான குதிரை. அப்படித்தானே செல்சி? காத்த கிழிச்சுக்கிட்டு குதிரை மேல வேகமா சவாரி செய்ய போறேன். போர் அடிக்குது. இது என்ன புதுசா? ஓடக்கூடாது, நடந்துதான் வரணும். ஓடுறதை விட நடக்கிறது தான் சிறப்பு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பொறுமையா தான் வரணும். புரியுதா? ஸ்டேசி, நீங்க அது பாத்தீங்களா? எதை சொல்ற? அந்த குதிரைய. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எங்க போச்சு? அது என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறீங்களா? கேட்டு சாப்பிடுங்க. யாருக்காவது குடிக்க டீ வேணுமா? எனக்கு டீ வேணும்.